Need previous year questions, units and measurements. In a vernier caliper, n plus 1 divisions of vernier scale coincide with n divisions of main scale. If 1 MSc represents 0.1 millimeter, the vernier constant in centimeter is. Okay, vernier constant வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா n plus 1 division of VSD, n plus 1 division of vernier scale. Okay, coincide with n divisions of main scale. So n divisions of main scale. Okay, அப்புறம் 1 MST வந்துட்டு 0.1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெர்னியர் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன் சென்டிமீட்டர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ 0.1 மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றினா 0.01 சென்டிமீட்டர். ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் இன் சென்டிமீட்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST minus 1 VST. இதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST minus 1 VST. ஓகே, அப்போது n MST இஸ் ஈக்குவல் டு n plus 1 VST. கொஸ்டினில் உள்ளதான் எடுத்திருக்கேன். ஓகே, n MST இஸ் ஈக்குவல் டு n plus 1 VST. அப்போது 1 VST என்னது? 1 VST வந்துட்டு n by n plus 1 MST. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வெர்னியர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST minus 1 VST வந்துட்டு n by n plus 1 MST. ஓகே, அப்போது MST காமன் எடுத்துக்கலாம். ஸோ 1 minus n by 1 minus n by n plus 1 MST. அப்போ இது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு n minus 1 இது கேன்சல் ஆயிரும். அப்போ MST டிவைட் பை n plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, MST வந்துட்டு 0.01 சென்டிமீட்டர் டிவைட் பை n plus 1. அப்போது 0.01 வந்துட்டு நம்ம 1/100 எழுதிக்கலாம். ஸோ 1/100 இன்ட்டு n plus 1 அதான் வந்து ஆன்சர். ஓகே, 1/100 இன்ட்டு n plus 1 அதான் வந்து ஆன்சர். 1/100 இன்ட்டு n plus 1 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் வெர்னியர் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு MST மைனஸ் VSD. இப்போது இதில் வந்து n பெருசா n plus 1 பெருசா? ஓகே, எப்போவுமே வந்துட்டு இங்கே வந்து AMSG இஸ் ஈக்குவல் டு AVSTனா இது சின்னதாக இருக்கும் அண்ட் இது பெருசாக இருக்கும். ஓகே, இது சின்னதாக இருக்கும், A சின்னதாக இருக்கும் தேன் B. ஸோ இப்படி எழுதணும். அப்போது ஆன்சர் வந்துட்டு 1/100 இன்ட்டு n plus 1. The quantities which have the same dimensions as those of solid angle are. Solid angle மாதிரியே சேமாக இருக்கணும் டைமென்ஷன். ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கிள், ஸ்ட்ரெயின் அண்ட் ஆர்க், ஆங்குலர் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து சேமாக இருக்கணும். சேம் டைமென்ஷன்ஸ் ஆஸ் தோஸ் ஆஃப் சாலிட் ஆங்கிள் வந்துட்டு ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஏன்னா வந்துட்டு சாலிட் ஆங்கிள் ஓகே, சாலிட் ஆங்கிள் வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. d ohm is equal to dA by r square அப்படின்ட்டு இருக்குது. அண்டு இதோட டைமென்ஷன் வந்துட்டு சாலிட் ஆங்கிளோட டைமென்ஷன் வந்துட்டு m0 l0 t0, அதாவது டைமென்ஷன்லெஸ். ஓகேவா, எனிதிங் டு த பவர் 0 வந்து 1 அதனால் ஓகே, எனிதிங் டு த பவர் 0 1. அண்ட் சாலிட் ஆங்கிள் d ohm is equal to dA by r square. ஏரியா வந்து l ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ டைமென்ஷன் m0 l0 t0. ஓகே, ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் வந்து இன்ன ரேடியனில் இருக்கும். ஸோ பிளேன் ஆங்கிள் ஓட ஃபார்முலா வந்துட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு l by r. ஓகே, l வந்துட்டு arc length divide by radius r. ஓகே, ஸோ தீட்டா இதுவும் வந்துட்டு டைமென்ஷன்லெஸ் தான், m0 l0 t0. ஸோ டைமென்ஷன்லெஸ். ஸ்ட்ரெயின் வந்துட்டு டெல்டா l by l.
ஓகே, அப்போ இதுவும் வந்துட்டு m0 l0 t0 டைமென்ஷன்லெஸ். அப்போது எந்த டைமென்ஷன் வந்துட்டு சாலிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்ட்ரெயினோட டைமென்ஷனும் ஆங்கிளோட டைமென்ஷனும் தான் டைமென்ஷன்லெஸ் m0 l0 t0. ஓகே, அதனால் quantities which have the same dimensions as those of solid angle are strain and angle. Option A is the correct answer. Solid angle d ohm is equal to dA by r square. m0 l0 t0 dimensionsல இருக்கு. strain வந்து delta l by l, dimensions m0 l0 t0. angle measured in radians is also dimensionless m0 l0 t0. theta is equal to l by r. அது ஆங்கிளோட ஃபார்முலா. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரெஸ், strain and angle. A force defined by F is equal to alpha t square plus beta t acts on a particle at a given time t. The factor which is dimensionless if alpha and beta are constants is. Okay, கண்டுபிடிக்கலாம். F is equal to alpha t square plus beta t. ஆல்ஃபாவும் பீட்டாவும் வந்து கான்ஸ்டன்ட்டு. அது வந்து acts on a particle at given time t, the factor which is dimensionless. Okay, இது dimensionless. Force according to from principle of homogeneity. First from principle of homogeneity எல்லாமே சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். From principle of homogeneity, F is equal to alpha t square is equal to beta t. ஓகே, அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்னா f by t ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகே, பீட்டா கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு f by t அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போது ஆல்ஃபா t is equal to beta. பீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது ஆல்ஃபா டி, ஏன்னா ஆல்ஃபா டி வந்து எஃப் பை டி. ஓகேவா, ஆல்ஃபா டி வந்துட்டு எஃப் பை டி. ஸோ ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு பீட்டா. ஓகே, அப்போ ஆல்ஃபா டி பை பீட்டா வந்துட்டு டைமென்ஷன்லெஸ். ஓகே, ஆல்ஃபா டி வந்து எஃப் பை டியா பை பீட்டா வந்து எஃப் பை டியா. ஸோ எஃப் பை டி பை எஃப் பை டி வந்து டைமென்ஷன்லெஸ். அதான் வந்து டைமென்ஷன்லெஸ் வருது. ஸோ ஆல்ஃபா டி பை பீட்டா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆல்ஃபா டி பை பீட்டா. இதான் வந்து சொல்யூஷன் ஃப்ரம் பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜினிட்டி. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். In an electrical circuit, the voltage is measured as V is equal to 200 plus or minus 4 volt and the current is measured as I is equal to 20 plus or minus 0.2 ampere. The value of the resistance is. Okay, resistance ஓட value கண்டுபிடிக்கணும். ஓகே, voltage V வந்துட்டு 200 plus or minus 4 volt and I current is measured as I is equal to 20 plus or minus 0.2 ampere. ஓகே, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். V is equal to IR, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ R வந்துட்டு V by I. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட்டு. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் வோல்டேஜ் பை கரண்ட்டு. ஸோ 200 by 20 வந்துட்டு 10 ohm. The value of resistance is, resistance வந்து அந்த எரரோட கண்டுபிடிக்கணும். அப்போது ஓகே, டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி ப்ளஸ் டெல்டா ஐ பை ஐ. இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது டெல்டா வி வந்துட்டு 4 பை வி வந்து 200 ப்ளஸ் டெல்டா ஐ வந்துட்டு 0.2 பை ஐ வந்து 20. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஓகே 4 ப்ளஸ் 0.2 வந்து 2 அப்படின்னு ஆக்கிடலாம். அப்போது இங்கே கீழே 0 போயிடும்.
அப்போ ரெண்டுமே காமன் ஆயிரும் 200 4 + 2/200 அப்படின்னு ஆயிரும் அப்போது 4 + 2 6 6/200 அப்படின்ட்டு ஆயிரும் ஓகே டெல்டா ஆர் இந்த ஆர் வந்து இந்த ரெண்டுக்கும் காமனாக போயிடும் ஸோ டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு 6/200 இன்ட்டு ஆர் ஓகே அப்போது 6/200 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10 கண்டுபிடிச்சோம் ஓகே இப்போ கேன்சல் பண்ணிடலாம் 2 3s are 6 2 1s are so 2 and 0 3/10 அப்படின்ட்டு இருக்கா 3/10னா 0.3 ohm ஓகே ஓகே அப்போ ரெசிஸ்டன்ஸ் is equal to R plus or minus delta R அப்போ ரெசிஸ்டன்ஸ் R is equal to 10 plus or minus 0.3 ohm அதான் வந்து ஆன்சர் 10 plus or minus 0.3 ohm ஓகே 10 plus or minus 0.3 ohm ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகே இதான் வந்து சொல்யூஷன் R is equal to V/I போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க டெல்டா R/R is equal to டெல்டா V/V plus டெல்டா I/I போட்டு இந்த சைடு போகும்போது ரெண்டுக்குமே ஆர் காமன் அதனால இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு R plus or minus டெல்டா R ஓகே ஆப்ஷன் பி தான் ஆன்சர் 10 plus or minus 0.3 ohm The pitch of an error-free screw gauge is 1 millimeter and there are 100 divisions on the circular scale. While measuring the diameter of a thick wire, the pitch scale reads 1 mm and 63rd division on the circular scale coincides with the reference line. The diameter of the wire is okay. First வந்து அவங்க pitch of an error-free screw gauge வந்துட்டு 1 mm 1 millimeterனு கொடுத்துருக்காங்க அது வந்து and there are 100 divisions on circular scale 100 divisions இருக்குது ஓகே இப்போ least count கண்டுபிடிக்கணும் least count of screw gauge ஒரு ஃபார்முலா இருக்கு least count of screw gauge is equal to pitch divided by number of divisions of circular scale number of divisions on circular scale இதான் வந்து ஃபார்முலா least count of screw gauge is equal to pitch divided by number of divisions of circular scale அப்போ least count of screw gauge வந்துட்டு pitch வந்து 1 mm so 1 by number of divisions of circular scale வந்து 100 1/100 நமக்கு 0.01 millimeter கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபைனல் ரீடிங் கண்டுபிடிக்கலாம் ஃபைனல் ரீடிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஓகே இப்படி பண்ணால் நமக்கு ஃபைனல் ரீடிங் கிடச்சிரும் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்துட்டு 1 mm ஓகே 1 mm pitch scale தான் வந்து இந்த 1 main scale reading அது 1 mm and 63rd division on the circular scale coincide with the reference line 63rd division அப்போ circular scale reading வந்து 63 into least count வந்து நமக்கு தெரியும் 0.01 millimeterல இருக்கு இந்த யூனிட்டும் முக்கியம் ஸோ millimeterல இருக்கு அப்போ 1 millimeter 1 plus 63 into 0.01 வந்துட்டு 0.63 millimeter அப்படின்னு கிடைக்கும் அப்போ that is equal to 1.63 millimeter கிடைக்கும் ஆன்சர்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம் 0.163 சென்டிமீட்டர் அதான் வந்து இந்த இதுக்கோட ஆன்சர் 0.163 சென்டிமீட்டர் 0.163 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இதான் வந்து சொல்யூஷன் The potential energy of a particle moving along x direction varies as v is equal to ax square by root x plus b. The dimensions of a square by b are okay dimensions கண்டுபிடிக்கணும் v is equal to ax square by root x plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ according to principle of homogeneity root x is equal to b அப்படின்ட்டு ஆயிரும்
அப்போ b is equal to root x. அப்போ b is equal to root l. ஓகே, அப்போ b is equal to root l, நம்ம b is equal to l to the power 1/2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்புறம் இங்கே வந்து v is equal to ax square, அதுவும் வந்து according to principle of homogeneity v is equal to ax square divide by இந்த root x, அதாவது l power 1/2. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போது v வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு ml2t - 2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு a இருந்துச்சு, a x ஸ்கொயர் இருந்துச்சு, அது l ஸ்கொயர் டிவைட் பை இங்கே l half. ஓகே, l பவர் half அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்த a இஸ் ஈக்குவல் டு ml2t - 2 l half டிவைட் பை இந்த l ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ l ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m, இந்த l ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், l பவர் half t பவர் -2 அப்படின்னு கிடைக்கும் a. ஓகே, நெக்ஸ்ட் b வந்து நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருந்தோம்ல l பவர் ஹாஃப்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பை b, a ஸ்கொயர் பை b. அப்போ இந்த a ஸ்கொயர் பண்ணலாம், m ஸ்கொயர் l half ப்ளஸ் half 1 ஆயிரும். அப்புறம் t ஸ்கொயர் பண்ணால் 2 2s 4, ஸோ -4 டிவைட் பை l half, b வந்து அப்படியே தான் போடணும். அப்போது இது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா m ஸ்கொயர், இங்கே ஹாஃப்னா மேலே ஒரு ஹாஃப் இருக்கும், l half t பவர் -4. ஓகே, இதான் வந்து ஆன்சர். m ஸ்கொயர் l half t -4. ஓகே, m ஸ்கொயர் l half t -4, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எஸ், இதான் வந்து சொல்யூஷன். as per homogeneous rule b is equal to root l. ஓகே, அப்போது இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். the diameter of a spherical bob when measured with vernier calipers yielded the following values: 3.33 cm, 3.32 cm, 3.34 cm, 3.33 cm and 3.32 cm ன்னு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. the mean diameter to appropriate significant figures is, mean diameter கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். mean diameter வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும் ஆவரேஜ். ஸோ d1 + d2 + d3 + d4 + d5 டிவைட் பை 5 பண்ணலாம். அப்போது 3.33 + 3.32 + 3.34 + 3.33 + 3.32 டிவைட் பை 5ஆல் டிவைட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3.33 + 3.32 + 3.34 + 3.33 + 3.32 ஆட் பண்ணலாம். ஓகே, 14 வருது, 4 16 வருது, 6 பேலன்ஸ் 1 16 வருது, 16.64ன்னு வருது. ஓகே, 16.64 டிவைட் பை 5. அப்போ 5 டேபிள் இல்லைன்னா 5 3s are 15, பேலன்ஸ் 1 16, 5 3s are 15 16, ஸோ 5 2s are 10. ஓகே, நமக்கு வந்து இங்கே 3.32 அப்படின்னு கிடைக்கும். 8 இது நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி, இது வர்னியர் கேலிப்பர்னு கேட்குறதுனால நமக்கு டெசிமல் பாயிண்ட் கடைசி 2ல் இருக்கணும். 2 அவங்க அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் கேட்குறாங்களா, அப்போ 2 இருக்கணும் டெசிமலுக்கு அப்புறம். அப்போ 3.32 அதான் வந்து இங்கே ஆன்சர். இங்கே வெர்னியர் கேலிப்பர் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து டெசிமலுக்கு அப்புறம் 2 இதுதான் இருக்கணும், வேல்யூ தான் இருக்கணும். அப்போ 3.32 சென்டிமீட்டர் அதான் வந்து ஆன்சர். ஓகே, அப்போ 3.32 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, the mechanical quantity which has dimensions of reciprocal of mass m inverse. ஓகே,
என்னது ஆங்குலர் மொமெண்டமா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியா, டார்க்கா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆன்சர் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஏன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் வரும் டைமென்ஷனில் m-1 அப்படின்னு வரும். ஓகே, எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆங்குலர் மொமெண்டம்னு கேட்டிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷன் வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு mvr அப்படின்ட்டு எழுதலாம். mvr அப்போது m(L)t-1 L. இது சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ml2t-1 அப்படின்னு கிடைக்கும். அதான் ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷன் ml2t-1. ஓகே, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஓட டைமென்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்துட்டு ஓட டைமென்ஷன் வந்து mlt-3k-1. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட டைமென்ஷன் வந்து mlt-3k k-1. ஓகே, நெக்ஸ்ட்டு டார்க்கோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், ஒர்க் எனர்ஜி எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும், ml2t-2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஓட டைமென்ஷன் வந்துட்டு m-1 L3, L வந்து 3, T வந்து -2. இதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன், m-1 L3 T-2. அப்போ m-1 ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் வந்துருச்சுல, அப்போ அதுதான் ஆன்சர், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன். Errors in the measurement which arise due to unpredictable fluctuations in temperature and voltage supply are personal errors, least count errors, random errors, instrumental errors. Answer வந்து random errors. Okay, answer வந்து option C. The errors which cannot be associated with any systematic or constant cause are called random errors. These errors can arise due to unpredictable fluctuations in experimental conditions. Example, random change in pressure, temperature, voltage supply, etc. A metal wire has mass 0.4 plus or minus 0.002 gram, radius 0.3 plus or minus 0.001 mm and length 5 plus or minus 0.02 centimeter. The maximum possible percentage error in the measurement of density will be. Okay, density ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், mass by volume. ஓகே, அவங்க மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மாஸ் அப்படியே எழுதிடலாம், மாஸ் டிவைட் பை வால்யூம் வந்து πr²L அப்படின்னு எழுதலாம். ஓகே, பர்சன்டேஜ் எரர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டா ரோ பை ரோ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் பை எம் ப்ளஸ் 2 டெல்டா ஆர் பை ஆர் ப்ளஸ் டெல்டா எல் பை எல். ஓகே, ஏன்னா வந்து வால்யூம் வந்து πr²Lன்னு எழுதியிருக்கு, பை வந்து வேல்யூ கிடையாது கான்ஸ்டன்ட் எரரில், அப்போ r²L அதை இப்படி எழுதணும். ஓகே, பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்கனால டெல்டா எம் பை எம் கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதலாம். ஓகே, அப்போது 0.002 டிவைட் பை 0.4 ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க 0.001 பை 0.3 ப்ளஸ் லென்த்து கொடுத்துருந்தாங்க 0.02 பை 5. ஓகே, அப்போது டெல்டா ரோ பை ரோ பர்சன்டேஜில் நம்ம வந்து எழுதுனா இது கேன்சல் பண்ணால் நமக்கு 2 1s are 2 0.001 2 2s are 4. ஸோ 0.001 டிவைட் பை 0.2 இன்ட்டு 100 போடணும், ஏன்னா பர்சன்டேஜ்னு வந்ததுனால, ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு 0.001 வந்து 0.002 டிவைட் பை 0.3. ஓகே, இன்ட்டு 100 போட்டுக்கணும் இங்கேயும், ப்ளஸ் 0.02 பை 5 இன்ட்டு 100 இப்படி போட்டுக்கணும். போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கலாம், பர்சன்டேஜ் எரர். ஸோ நம்ம வந்து இன்ட்டு 100ன்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ இது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து இன்ட்டு 100னால 2 டெசிமல் தள்ளி போயிருக்கும். ஸோ 0.1 டிவைட் பை 0.2 ப்ளஸ் 0.2 டிவைட் பை 0.3 ப்ளஸ் இது வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்னா, இந்த இடத்த எப்படி நம்ம சால்வ் பண்ணணுன்னா 0.02 பை 5 வந்து 10/2 அப்படின்னு போட்டாச்சு. 10/2 அப்படின்னு போட்டால்
நமக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு 0.04 இன்ட்டு 0.04 இன்ட்டு 10 இருக்கும். அப்போ 0.4 ஆயிடும். ஓகே, அதனால் இங்கே 0.4 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, அப்போது இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இது 0.1/0.2 நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணி எழுதுறதுனால என்ன வரும்னா 0.5 ப்ளஸ் இது வந்து 2/3 வச்சு 0.67. ஸோ ஓகே, 0.67 ப்ளஸ் இது 0.4. ஓகே, இது நம்ம ஆட் பண்ணால் 15, ஸோ 5 பேலன்ஸ் 1.57 வருது. 1.57. ஓகே, இதை அப்ராக்சிமேட் பண்ணால் 1.6 கிடைக்கும். ஸோ 1.6% தான் ஆன்சர். ஓகே, 1.6% ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இதான் வந்து சொல்யூஷன். டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், எம் பை வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் எல். ஓகே, plane angle and solid angle have units but no dimensions. ஓகே, ஏன்னா பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன் அப்படிங்கிற யூனிட் இருக்குது, சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டெரேடியன் அப்படிங்கிற யூனிட் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் டைமென்ஷன் இல்லை. ஸோ யூனிட்ஸ் இருக்குது பட் நோ டைமென்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பிளேன் ஆங்கிள் வந்து ஆர்க் பை ரேடியஸ். ஓகே, ஆர்க் லென்த் பை ரேடியஸ். அப்போ ரெண்டுமே லென்த்து அப்போ கேன்சல் ஆயிரும். யூனிட் வந்து ரேடியன். டைமென்ஷன் வந்து கிடையாது. M0 L0 T0 நோ டைமென்ஷன்லெஸ். சாலிட் ஆங்கிள் வந்துட்டு ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர், அதாவது d ohm is equal to dA by r ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுல அது. அப்போ யூனிட் வந்து ஸ்டெரேடியன், டைமென்ஷன் வந்து எல் ஸ்கொயர், ஏரியா வந்து எல் ஸ்கொயர் டிவைட் பை ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். M0 L0 T0 எனிதிங் டு த பவர் 0 1. ஓகே, அப்போ ரெண்டுமே டைமென்ஷன்லெஸ். போத் ஹேவ் யூனிட்ஸ் ரேடியன் அண்ட் ஸ்டெரேடியன் பட் நோ டைமென்ஷன். The area of a rectangular field in meter square of length 55.3 meter and breadth 25 meter after rounding of the value for correct significant digits is. Okay, area of rectangle. Area of rectangle. Area of rectangle க்கு வந்து ஃபார்முலா இருக்குது, length into breadth. அதான் area of rectangle in meter square கேட்டிருக்காங்க. ஓகே, length into breadth. rounding off வேல்யூவை வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணும். ஓகே, இங்கே வந்து லென்த் இன்டூ பிரெத்து தானே. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படி இருக்குது. மல்டிப்ளிகேஷன்னா ஸோ ஆன்சர் வந்து வில் பி லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எந்த நம்பருக்கு இருக்கோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். அப்போது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எதில் இருக்குது? 55.3ல் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. 25ல் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. அப்போது 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் லீஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் வரணும். அது 14 × 10⁻² மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, 14 × 10⁻². அதான் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. லென்த் இன்டூ பிரெத் பண்ணியிருக்காங்களா ஏரியா. அப்போது இது ஆன்சர். ரவுண்டிங் ஆஃப் 2 significant figures. The physical quantity that has the same dimensional formula as pressure. ப்ரெஷருக்கு ஈக்குவலான டைமென்ஷன் எதுக்கு இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியா, ஃபோர்ஸா, மொமெண்டமா, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியா. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் ப்ரெஷருக்கும் தான் சேம் டைமென்ஷன் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, எப்படின்னா ப்ரெஷர் இருக்குல்ல, ப்ரெஷரோட டைமென்ஷன் வந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியானா ஃபோர்ஸ் ml t -2, ஏரியா வந்து எல் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு வந்து ml -1 t -2 அப்படின்னு ப்ரெஷருக்கு கிடைக்கும். ml -1 t -2. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி y is equal to stress by strain. அதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, டிவைட் பை ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா எல் பை எல். எப்படி இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியான்னு இருக்குமா, அப்போ வழக்கம் போல் ml t -2 டிவைட் பை எல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ml -1 t -2 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது ப்ரெஷருக்கும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் தான் ஈக்குவல் டைமென்ஷன் ml -1 t -2. ஓகே, அப்போ அதான் ஆன்சர். இந்தா சேம் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பை ஏரியா டைமென்ஷன் ml -1 t -2. யங்ஸ் மாடுலஸ் பை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அதுக்கும் சேம் டைமென்ஷன் ml -1 t -2.
The percentage error in the measurement of G is given that G is equal to 4 pi square L by T square. L வந்து 10 plus or minus 0.1 centimeter, T வந்து 100 plus or minus 1 second. Okay, percentage error வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே ஜி இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர் எல் பை டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக டி இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் எல் பை ஜி இந்த ஃபார்முலாலேருந்து தான் இந்த ஜியை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே அவங்க லென்த்து கொடுத்துருக்காங்க 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர்னு. அண்ட் டைம் அப்புறம் டி கொடுத்துருக்காங்க 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 செகண்டுன்னு. ஓகே பர்சன்டேஜ் எரர் வந்து கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எரர் வந்துட்டு டெல்டா ஜி பை ஜி இன்ட்டு 100 is equal to delta L by L into 100 plus 2 into delta T by T into 100. Okay, so that is equal to delta L 0.1 by 10 okay into 100 plus 2 into 1 by 100 into 100 100 cancel ஆயிரும். and இங்க வந்து 0.1 வந்து 1 by 10 அப்போது கேன்சல் ஆயிரும் மொத்தமாக. அப்போது 1 ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் 2 ஒன்ஸ் ஆர் 2 1 ப்ளஸ் 2 வந்து 3%. அதுதான் வந்து டெல்டா ஜி பை ஜி இன்ட்டு 100% எரர் 3% அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. 3%. ஓகே 3% ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3%. If force F, acceleration A and time t are chosen as the fundamental physical quantities, find the dimensions of energy. Energy ஓட dimensions கண்டுபிடிக்கணும். எனர்ஜிக்கு வந்துட்டு ml2t minus 2. ஓகே எனர்ஜிக்கு வந்துட்டு ml2t minus 2. இப்போ அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க mlt minus 2ன்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் ஏ வந்துட்டு lt minus 2. நமக்கு தெரியும் டைம் வந்து t. எனர்ஜி வந்து இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே இது வரணும் நமக்கு இதிலேருந்து. அப்போது நமக்கு எஃப் அப்படி இருக்கணும். ஸோ எஃப்ஏ பண்ணி நமக்கு டி ஸ்கொயர் இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்எல்டி மைனஸ் 2 எல்டி மைனஸ் 2 அப்புறம் இந்த டி ஸ்கொயர் போட்டோன்னா நமக்கு எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே எம்மு இந்த எல் ஸ்கொயரு அப்புறம் இந்த டி இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி மைனஸ் 2. ஓகே நமக்கு எனர்ஜியோட டைமென்ஷன் கிடச்சிச்சு ml2 t minus 2 FAT ஸ்கொயர் போட்டால். ஓகே அப்போ டைமென்ஷன் வந்து FAT ஸ்கொயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்புறம் ஸ்க்ரூ காஜ் gives the following readings when used to measure the diameter of a wire. Main scale reading 0 mm, circular scale reading வந்து 52 divisions. Given that 1 mm on main scale corresponds to 100 divisions on the circular scale, the diameter of the wire from the above data is. diameter of the wire. ஓகே வயரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்துட்டு 0 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 52 டிவிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பிச் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் வந்துட்டு 1 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது அப்புறம் இந்த அதுக்கு டிவிஷன் வந்துட்டு 100ன்னு கொடுத்ததுனால லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் சர்க்குலர் ஸ்கேல் 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றினா 0.001 சென்டிமீட்டர்னு கிடைக்கும் லீஸ்ட் கவுண்ட்டு. இப்போ நம்ம டயாமீட்டர் ஆஃப் வயர் கண்டுபிடிக்கலாம், அதான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் டயாமீட்டர் ஆஃப் வயர் வந்துட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 0 ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்துட்டு 52 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு 0.001 சென்டிமீட்ரு. ஓகே அப்போது பண்ணுனா நமக்கு 0.052 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 0.052 சென்டிமீட்டர். ஓகே 0.052 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
இது ஃபார்முலா diameter of wire main scale reading plus circle scale reading into least count. Okay, if E and G respectively denote energy and gravitational constant, then E by G has the dimensions of கண்டுபிடிக்கலாம். E வந்துட்டு E by G என்னன்னு கேட்குறாங்க. E வந்துட்டு எனர்ஜி, அப்போ mL2T minus 2, அண்ட் G வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது m-1 L3T minus 2. அது நமக்கு F is equal to G m1 m2 by r square அந்த ஃபார்முலாலேருந்து G வந்து டைமென்ஷன் m-1 L3T minus 2. அப்போ அவங்க E by G தானே கேட்டிருக்காங்க. அப்போ E வந்து mL2T minus 2 டிவைட் பை G வந்து m-1 L3T வந்து minus 2. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ இப்படி போட்டால் நமக்கு வந்து m ஸ்கொயர் அப்புறம் L வந்து -1 அப்படின்னு கிடைக்கும். T வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இப்படி நமக்கு டைமென்ஷன் கிடைக்கும். M வந்து 2, L வந்து -1, T வந்து 0. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, எஸ். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ப்ரெஷருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா பண்ணால் நமக்கு வந்து mLT -2 ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா வந்து L ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து mL -1 T -2. இதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன். mL -1 T -2, mL -1 T -2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Taking into account of the significant figures, what is the value of 9.99 m minus 0.0099 m? ஓகே, இந்த வேல்யூ கேட்குறாங்க. 9.99 m மைனஸ் 0.0099 m. ஓகே, அப்போ இது வந்து சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ஷன்னா இது வந்து இன் டர்ம்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சப்ராக்ஷன்னா நம்ம வந்து லீஸ்ட்டு டெசிமல் பார்க்கணும். லீஸ்ட் டெசிமல் நம்பர் எதுக்கு இருக்கோ அதுதான் வில் பி ஆன்சர். ஓகே, அப்போ இதுக்கு எதுக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் நம்பர்? இதில் 3 இருக்குது. இதில் வந்து டெசிமலுக்கு அப்புறம் 2 இருக்குது. இதில் வந்து டெசிமலுக்கு அப்புறம் 4 இருக்குது. அப்போது டெசிமலுக்கு அப்புறம் 2 தான் இருக்கணும். அதான் லீஸ்ட் டெசிமல் நம்பர் இதுக்கு தான் இருக்குது, லீஸ்ட் டெசிமல் நம்பர். அப்போது ஆன்சரும் அந்த மாதிரி தான் வரும். அப்போ 9.98 மீட்டர் அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, 9.98 மீட்டர், டெசிமல் பாயிண்ட் 2 இருக்கணும். டெசிமலுக்கு அப்புறம் 2 தான் இருக்கணும். ஓகே, ஸோ 9.98 மீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. In subtraction, the number of decimal places in the result should be equal to the number of decimal places of that in the operation which contain lesser number of decimal places. Okay, as the least number of decimal place வந்து 3. அதனால் ஆன்சர் வந்து 9.98 மீட்டர். Screw gauge has least count of 0.01 millimeter and there are 50 divisions in its circular scale. The pitch of the screw gauge is, pitch கேட்குறாங்க screw gauge. ஓகே, நமக்கு தெரியும் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேலு. ஓகே, பிச்சு ஆஃப் ஸ்க்ரூ காஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா எழுதிடலாம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் circular scale. Okay, least count is equal to pitch by number of divisions in circular scale. Least count வந்து 0.01 mm is equal to pitch divided by number of divisions in circular scale வந்துட்டு எவ்வளோ 50 divisions in circular scale 50. அப்போ pitch is equal to 0.01 into 50. அப்போ என்ன வரும் 0.1 into 5. அப்போது நமக்கு 0.5 கிடைக்கும். 0.5 மில்லிமீட்டர் அப்படி கிடைக்கும். 0.5 மில்லிமீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 0.5 millimeter. The unit of thermal conductivity is, okay, thermal conductivity ஓட யூனிட் என்ன? அதுக்கு முன்னாடி thermal conductivity ஓட ஃபார்முலா எழுதணும். thermal conductivity K ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ thermal conductivity is equal to K is equal to QX divide by A T1 minus T2 அப்புறம் T. ஓகே, அப்போ இதில் Q வந்துட்டு
என்னன்னா amount of heat flow அதுதான் வந்துட்டு Q. இதில் x வந்து thickness of the slab. ஓகே, x வந்து thickness of the slab. இதில் A வந்துட்டு area of cross section. இதில் நமக்கு இந்த பெரிய T வந்து temperature தெரியும், இந்த small t இது வந்து time taken. ஓகே, அப்போது thermal conductivity K is equal to, இது வந்து ஜூலில் எழுதலாம், ஜூல் மீட்டர் டிவைட் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து கெல்வின், அதுக்கப்புறம் டைம் டேக்கன் வந்து செகண்ட்ஸில் இருக்கும். அப்போ இந்த ஜூல் பர் செகண்டை நம்ம வந்து W அப்படின்னு எழுதலாம், W 1/m 1/k. அப்போ நமக்கு W m இன்வர்ஸ் K இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் வந்து அதோட யூனிட், தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் Wm-1 K-1. ஓகே, இதான் அது. K is equal to Qx by A into T1 minus T2 into T. Wm inverse K inverse is the unit of thermal conductivity. In an experiment, a percentage of error occurred in the measurement of physical quantities A, B, C and D are 1%, 2%, 3% and 4% respectively. Then the maximum percentage of error in the measurement X, where X is equal to A square B to the power half divided by C to the power 1/3 D power 3 will be. Okay, maximum percentage error கேட்டிருக்காங்க. X is equal to A square B power 1/2 divided by C power 1/3 D power 3. percentage error என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் half இன்டூ டெல்டா பி பை பி ப்ளஸ் 1/3 இன்டூ டெல்டா சி பை சி ப்ளஸ் 3 இன்டூ டெல்டா டி பை டி. ஓகே, இன்டூ 100 that is equal to 2 into delta a by a வந்துட்டு நமக்கு a வந்துட்டு 1%ல ஓகே 1%, so 2 into 1 plus half into 2 plus 1/3 into 3 plus 3 into 4. அப்போ 2 1s are 2 plus இங்கே வந்து 1 ஆயிரும் plus இங்கேயும் வந்து 1 ஆயிரும் plus இங்கே 3 4s are 12. அப்போ 12 plus 1 plus 1 plus 2 16. அப்போ 16% அப்படின்னு வருது. அதான் வந்து ஆன்சர் இல்லை, 16%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எஸ், கரெக்ட். Main scale of a vernier calipers has n divisions per centimeter. N divisions of the vernier scale coincide with n-1 divisions of main scale. The least count of the vernier caliper is. Okay. அப்போ இங்கே வந்து மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் வந்துட்டு n divisions per centimeter இருக்குது, n divisions per centimeter இருக்குது. ஓகே, மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பருக்கு. அப்போது 1 டிவிஷனுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், 1 டிவிஷனுக்கு வந்துட்டு 1/n சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இதுலேருந்து 1 டிவிஷனுக்கு எடுத்து எழுதி ஆகணும், ஏன்னா 1 டிவிஷன் தான் வந்துட்டு 1 MST, அதனால். ஸோ 1 டிவிஷனுக்கு வந்து 1/n சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n division of vernier scale coincide with n-1 division of main scale. ஓகே, அப்போ n division of vernier scale division வந்து coincide with n-1 division of main scale. இப்போது வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதுலேருந்து 1 VST எடுத்து எழுதுனா நமக்கு n-1/n MST அப்படின்னு கிடைக்கும். லீஸ்ட் கவுண்ட் வந்துட்டு 1 MST மைனஸ் 1 VST, அதான் ஃபார்முலாலேருந்து நமக்கு தெரியும். ஓகே, அப்போ 1 MST மைனஸ் 1 VST வந்துட்டு என்னது n-1/n MST. ஓகே, அப்போ இது MST காமன் எடுத்துக்கிட்டால் நமக்கு 1 மைனஸ் n-1/n MST அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, 1 மைனஸ் n-1/n MST அப்படி கிடைக்கும். இப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். அப்போது நமக்கு வந்து n-n ப்ளஸ் 1/n MST அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1/n MST அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் MST, அதாவது 1 டிவிஷன் வந்து 1/n சென்டிமீட்டர். அப்போ 1 MST வந்து 1/n சென்டிமீட்டர்னு பார்த்தோம். அப்போ இங்கே வந்து 1/n இன்ட்டு 1/n
1 by n into 1 by n. அப்போ 1 by n square centimeter அப்படின்னு கிடைக்கும். ஓகே 1 by n square centimeter. 1 by n square centimeter ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே இதான் சொல்யூஷன். Student measured the diameter of a small steel ball using a screw gauge of least count 0.001 centimeter. The main scale reading is 5 mm and 0 of circular scale division coincides with 25 divisions above the reference level. If screw gauge has a zero error of minus 0.004 centimeter, the correct diameter of the ball is. Okay, correct diameter of the ball கேக்குறாங்க. Correct diameter of the ball. Diameter of the ball கண்டுபிடிக்கணும். Okay, that is equal to MSR main scale reading plus CSR circular scale reading into LC into least count. Main scale reading plus circular scale reading into least count minus 0 error. இதுதான் வந்து ஃபார்முலா. ஏன்னா இங்கே இந்த கொஸ்டினுக்கு 0 error கொடுத்துருக்காங்க. 0 error நம்ம மைனஸ் பண்ணிடணும். எப்போவுமே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து minus 0 error அப்படின்னு தான் இருக்கும். அப்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. எஸ் 5 மில்லிமீட்டர். ஸோ 5 மில்லிமீட்டர் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 25 டிவிஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 25 டிவிஷன்ஸ் அப்போ சர்க்குலர் லெவல் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் வந்துட்டு 0.001 சென்டிமீட்டர். ஓகே லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர் மைனஸ் 0 எரர் வந்துட்டு மைனஸ் 0.004 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. minus 0.004 centimeter. ஓகே அப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மில்லிமீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் இது வந்து 0.025 சென்டிமீட்டர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.004. இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே தானே? ஆமாம் சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போது நமக்கு இது என்ன கிடைக்கும்னா 0.525 சென்டிமீட்டர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 0.004 சென்டிமீட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் 0.529 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே 0.529 சென்டிமீட்டர் அதான் ஆன்சர். எஸ் 0.529 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் ஃபார்முலா டயமீட்டர் ஆஃப் தி பால் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட் மைனஸ் 0 எரர் minus 0 error வரும். ஓகே ஆன்சர் 0.529 centimeter option D. Physical quantity of the dimensions of length that can be formed out of CG and E square by 4 pi epsilon naught is C is velocity of light, G is the universal constant of gravitation and E is charge. நம்ம வந்து இதுலேருந்து லென்த் கண்டுபிடிச்சாகணும். லென்த் வந்து இந்த டைமென்ஷன்லேருந்து கொண்டு வரணும். ஓகே ஃபார்ம் பண்ணணும். ஸோ சி வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸோ LT minus 1. G வந்துட்டு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஸோ M minus 1 L3 T வந்து minus 2 அண்டு E ஸ்கொயர் பை 4 pi epsilon naught. E இது வந்து சார்ஜுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர்னு சொல்லிட்டு இதான சார்ஜு. இப்போ E ஸ்கொயர் பை 4 pi epsilon naught கொடுத்துருக்காங்க. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு FR ஸ்கொயர்னு வந்துருமா? that is equal to FR ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ FR ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். MLT minus 2 R ஸ்கொயர் அப்போ L ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து ML கியூப் 3 minus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு E ஸ்கொயர் பை 4 pi epsilon naught ML 3T minus 2. இப்போ இதுலேருந்து இந்த 3 டைமென்ஷன்லேருந்து நம்ம லென்த்து கொண்டு வரணும். ஸோ லென்த்து கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்மை வந்து அழிக்கணும். அதுக்கு ஜியையும் E ஸ்கொயர் பை 4 pi epsilon naught-ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நமக்கு வந்து L பவர் 6 T பவர் minus 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்டு எல்லாத்துக்கும் ரூட் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு ஹோல் பவர் 1/2 அதாவது இதுக்கு ரூட் பண்ணிடலாம். ஹோல் பவர் 1/2 போட்டுடலாம். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் L பவர் 3 T பவர் minus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதுக்கு வந்து நம்ம டிவைட் பை C அப்போ C டிவைட் பை C ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ டிவைட் பை C ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த T போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு லென்த்து மட்டும் கிடைக்கும். ஸோ லென்த்து கிடச்சிருச்சா? அப்போ ஆன்சர் வந்துட்டு
ஆன்சர் வந்துட்டு 1/c² GE²/4πε0 ஹோல் பவர் 1/2. இதான் வந்து ஆன்சர். 1/c² E² இதுதான் 1/c² GE²/4πε0 the whole power 1/2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் வந்து சொல்யூஷன். Constant h, speed of light in vacuum c, and Newton's gravitational constant g are three fundamental constants. Which of the following combinations of these has the dimensions of length? Okay, length ஓட டைமென்ஷன் நமக்கு வந்து கிடைக்கணும் அவங்க கொடுத்துருக்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வச்சு. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்சை வந்து நான் இடி அப்படின்ட்டு எழுதுவேன். இடினா அது வேற ஒன்றும் இல்லை, எனர்ஜி. அதாவது ml 2t - 2 இன்ட்டு டைமு. ஓகேவா? பண்ணால் நமக்கு வந்து L2 t வந்து -1 அப்படின்னு கிடைக்கும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு L2 t - 1. ஓகே, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் c வந்துட்டு LT - 1. ஓகே, அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g வந்துட்டு m-1 L3 t வந்து -2. ஓகே, இப்போ இது மூணுலேருந்து நமக்கு லென்த்து கிடைக்கணும்னா ஓகே எல்லாத்துலேயும் √hg இருக்கு. அப்போ √hg பண்ணிடலாம். ஸோ √hg பண்ணேன்னா எனக்கு வந்து ml2t - 1 m-1 L3t - 2. ஓகே, இதை நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல m கேன்சல் ஆயிரும். இப்போ L⁵ t⁻³ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கு வந்து ரூட்னால 2 ஹோல் பவர் 1/2 போடுறேன். அப்போ L⁵/2 t⁻³ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, கிடச்சிச்சா? இப்போது இந்த √hல நம்ம √hgல c⁻3/2 பண்ணி பார்க்கலாம். டிவைட் பை c வந்து L. ஓகே, L⁵3/2 t⁻³ பண்ணால் t⁻³ t⁻³ கேன்சல் ஆயிரும். அண்டு இது வந்து L⁵2 - 3/2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? L⁵2/2 கேன்சல் பண்ணால் L⁴1. ஓகே, நமக்கு லென்த்து கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்துட்டு இதுதான் √hg/c⁻3/2. ஓகே, ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ √hg/c⁻3/2. அதான் ஆன்சர். If dimensions of critical velocity Vc of a liquid flowing through a tube are expressed as neta⁴x, ρ⁴y, γ⁴z, where neta, ρ and gamma are the coefficient of viscosity of liquid, density of liquid and radius of the tube respectively, then the values of x, y and z are given by x, y and z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, வெலாசிட்டி. ஸோ Vc velocity is equal to neta⁴x, ρ⁴y, γ⁴z. இந்த x, y, z இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, z இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது நீட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட், ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் லிக்விட், ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் காமா வந்து ரேடியஸ் ஆஃப் தி டியூப். அப்போ காமா ரேடியஸாக அப்போ லென்த்துன்னு இருக்கும். அண்டு டென்சிட்டி வந்து ரோ, ஸோ மாஸ் பை வால்யூம் வந்துட்டு ml-3 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காமா வந்துட்டு நமக்கு காமா கிடையாது, நீட்டா வந்துட்டு நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ நமக்கு ml-1 t-1 அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல XYZ வந்துட்டு -1 -1 வர வாய்ப்பில்லை, 1 வர வாய்ப்பில்லை. ஸோ ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து 1 -1 வரும், இல்லைன்னா -1 1 வரும். ஓகே, அதாவது வந்துட்டு என்னென்னா இதில் வந்து நீட்டா/ρ காமா வரும். அப்படி இல்லைன்னா γ/நீட்டா ρ இப்படி வரும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஃபர்ஸ்ட் இது போட்டு பார்க்கலாம். ஸோ ml-1 t-1. ஓகே, டிவைட் பை ரோ வந்துட்டு ml-3, காமா வந்துட்டு L. ஓகே, ஸோ L போட்டால் நமக்கு m வந்து கேன்சல் ஆயிரும். கடைசி நமக்கு வந்துட்டு இந்த L மேலே போச்சுன்னா -2 ஆகிடும். அப்போ L அப்படின்னு கிடச்சிரும். t-1. ஓகே, LT-1 வெலாசிட்டியோடது கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வெலாசிட்டியோடது கிடச்சிருச்சு LT-1. அப்போ ஆன்சர் வந்து நீட்டா/ρ காமா, அதாவது 1 -1 -1 அதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே.
1 minus 1 minus 1 அதான் ஆன்சர். இது வராது. அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்துட்டு 1 minus 1 minus 1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே. If force F, velocity V and time t are taken as fundamental units, then the dimensions of mass are. மாஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எல் டி மைனஸ் 2, அதுக்கப்புறம் வெலாசிட்டி எல்டி -1, அதுக்கப்புறம் டைம் வந்து டி. ஓகே. அப்போது நமக்கு தெரியும் force F is equal to dp by dt ன்ட்டு நியூட்டன் செகண்ட் லாலேருந்து. ஸோ F is equal to mv by t. அப்போ ft by v அதுதான் வந்துட்டு m. ஸோ ft v minus 1 பண்ணால் நமக்கு மாஸ் கிடச்சிரும். நம்ம வந்து கான்செப்ட்லேருந்தே நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகே. ஸோ ft v minus 1, அதாவது வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து f v minus 1 t. இதான் வந்து ஆன்சர். ஓகே. fv minus 1 t. fv minus 1 t ஆன்சர் வந்து d. In an experiment, 4 quantities A, B, C and D are measured with percentage error 1%, 2%, 3% and 4% respectively. Quantity P is calculated as follows. P is equal to AQ B square by CD. Percentage error in P is. Okay. அப்போது P வந்துட்டு A cube B square and CD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர் அப்போ delta P by P into 100 is equal to 3 into delta A by A plus 2 into delta B by B plus delta C by C plus delta D by D into 100. percentage error. So 3 into 1 3 plus 2 2s are 4 plus 3 plus 4. okay. அப்போனா நமக்கு 14% அப்படின்னு கிடைக்கும். ஓகே. 14%. அப்போ அதோட ஆன்சர் வந்து 14%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 14%. The pair of quantities having same dimensions is. இதில் எதுக்கு சேம் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. இம்பல்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஓகே. அப்போ mlt -2 இன்டூ டி வந்துட்டு நமக்கு வந்து mlt -1 அப்படின்னு கிடைக்கும் இம்பல்ஸ். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் F by L. அப்போ mlt -2 by L பண்ணால் நமக்கு வந்து mt -2 அப்படின்னு கிடைக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது இருந்துச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I is equal to mr ஸ்கொயர்னு வரும்ல. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஆங்குலர் வெலாசிட்டி வந்துட்டு 1/t ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே. அப்போ mr ஸ்கொயர் ml ஸ்கொயர் இன்டூ t -1. அப்போ நமக்கு ml2t -1 கிடைக்கும் ஆங்குலர் மொமெண்டம். ஒர்க்கு எனர்ஜிக்கெலாம் சேம் டைமென்ஷன் ml2t -2. ஏன்னா வந்து ஒர்க்கு வந்துட்டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸு, அதான் வந்து ஒர்க்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸு நம்ம பண்ணால் நமக்கு ml2t -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அப்புறம் இங்கே ஒர்க் அண்ட் டார்க்குக்கு தான் சேம் டைமென்ஷன். ஒர்க்கு அண்டு டார்க் வந்து r cross f ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அதுவும் சேம். அப்போ அதுக்கும் சேம் டைமென்ஷன் ml2t -2. அப்போ அதுதான் சேம் டைமென்ஷன். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். யங்ஸ் மாடுலஸ் வந்து ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. யங்ஸ் மாடுலஸ் வந்து வராது. ml -1 t -2ன்னு வரும். எனர்ஜி வந்து ml2 t -2ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒர்க் அண்ட் டார்க் ஹாவ் சேம் டைமென்ஷன்ஸ். ஓகே. இதான் வந்து சொல்யூஷன். இந்த ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், டார்க் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் சேம் டைமென்ஷனா. யங்ஸ் மாடுலஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு வரும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் ml -1 t -2ன்ட்டு. அப்போ இங்கே சேம் given pair of physical quantities work and torque have same dimensions ml2 t -2. okay. The damping force on an oscillator is directly proportional to the velocity. The units of the constant of proportionality are.
ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்கப்படி பார்த்தா டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. அப்போ இதை வந்து கான்ஸ்டன்ட் போட்டு தான் ப்ரொபோஷனலிட்டி ரிமூவ் பண்ணணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சா கேவி அப்படின்னு வச்சா கே வந்து எஃப் பை வி அப்படின்ட்டு கிடைக்கும். யூனிட்லேயே போட்டுடலாம். எஃப் வந்து நியூட்டன் பை வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ எம்எஸ் -1. நியூட்டன் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ கேஜி எம்எஸ் -2ன்னு வரும், ஏன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும்ல. ஸோ கேஜி எம்எஸ் -2 டிவைட் பை எம்எஸ் -1. மீட்டர் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு கேஜி எஸ் -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கேஜி எஸ் -1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Dimensions of mu0 epsilon naught the whole power -1/2 are. டைமென்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா, ஓகே, mu0 epsilon naught the whole power -1/2. இது நம்ம எப்படி எழுதலாம்னா 1/root mu0 epsilon naught. இது ஒரு ஃபார்முலா, சியோட ஃபார்முலா. ஓகே, 1/root mu0 epsilon naught. அப்போ சியோட டைமென்ஷன் என்னது, LT -1. அப்போ அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, LT power -1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் C is equal to 1/root mu0 epsilon naught. ஓகே, அதை தான் வந்து mu0 epsilon naught the whole power -1/2 அப்படின்னு எழுதியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட், the density of a material in CGS system of units is 4 gram per centimeter cube. In a system of units in which unit of length is 10 centimeter and units of mass is 100 gram, the value of density of material will be. டென்சிட்டி D is equal to 4 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களாம் வந்து கொடுத்தது வந்து லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மாஸ் M வந்து 100 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து N1 U1 is equal to N2 U2 அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு வந்து டென்சிட்டி 4 gram per centimeter cube is equal to N2. இங்கே வந்து யூனிட் என்னென்னா 4 கிராம், என்னென்னா மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கிராம் டிவைட் பை 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 கியூப் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே வந்து 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரே ஒரு 0 இருக்கும். ஸோ 4 × 10 நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 40 யூனிட்ஸ் அதான் வந்து ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 40 யூனிட்ஸ். ஓகே, அதான் டென்சிட்டி. The dimension of half epsilon naught E square, where epsilon naught is permittivity of free space and E is electric field. Okay, E வந்து electric field is இது வந்து half epsilon naught E square, இது வந்து energy density. Okay, so energy density of electric field E vector. Okay, that is equal to half epsilon naught E square. Okay, energy density வந்துட்டு energy by volume, energy per unit volume. இப்போ எனர்ஜி வந்து mL2T - 2 டிவைட் பை வால்யூம் வந்துட்டு L கியூப் போட்டோன்னா நமக்கு வந்து mL - 1T - 2 அப்படின்னு கிடைக்கும். எனர்ஜி டென்சிட்டியும் ப்ரெஷரோட டைமென்ஷனும் சேம். ப்ரெஷரு, மாடலஸ், யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ் எல்லாமே அதுதான். இப்போ எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது half epsilon naught E ஸ்கொயரோட டைமென்ஷன் வந்துட்டு mL - 1T - 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. A student measures the distance traversed in free fall of a body, initially at rest. In a given time, he uses this data to estimate g, the acceleration due to gravity. If the maximum percentage errors in measurement of the distance and the time are E1 and E2 respectively, the percentage error in the estimation of g is. ஓகே, அவங்க கொடுத்தது வந்துட்டு E1 வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் E2 வந்து டைம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இதோ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து E1 அண்ட் டைம் வந்து E2 ரெஸ்பெக்டிவ்லி. பர்சன்டேஜ் எரர் இன் மெஷர்மெண்ட்டு, பர்சன்டேஜ் எரர் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஜியோட பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர் இன் ஜி கண்டுபிடிக்கணும். நம்ம டைம் பீரியட் ஃபார்முலா எழுதலாம். T is equal to 2π√L/g. இதான் வந்து ஃபார்முலா. அப்போது T இந்த பக்கம் நம்ம இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இங்கே 4π², அப்போ இங்கே வந்து L/g அப்படின்ட்டு ஆயிரும். இது வந்து ஸ்கொயர் பண்ணுறது. ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம், அதனால தான் ரூட்டெல்லாம் வராது, ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஜி தானே நமக்கு வேணும். அப்போ G is equal to
4 pi ஸ்கொயர் L by T ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு வந்து percentage error கண்டுபிடிக்கணும். ஸோ delta G by G into 100 is equal to delta L by L into 100 plus 2 into delta T by T into 100. ஏன்னா இது percentage error கண்டுபிடிக்கணும். அப்போ that is equal to delta L by L distance வந்துட்டு E1 ன்னு எடுத்திருக்காங்க. E1 plus 2 into டைம் வந்து E2ன்னு எடுத்திருக்காங்க. E2 அப்போ E1 plus 2E2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. E1 plus 2E2 ஆப்ஷன் பி தான் அந்த ஆன்சர். இதான் வந்து சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்கிறதுல. If the dimensions of a physical quantity are given by m power a, l power b, t power c, then the physical quantity will be. ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கிறது ஓகேவா. நம்ம வந்து எம் பவர் ஏ, எல் பவர் பி, அப்புறம் டி பவர் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி வந்துட்டு நமக்கு தெரியும் எல்டி -1 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷனோட டைமென்ஷனும் நமக்கு தெரியும் எல்டி -2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து அதுவும் நமக்கு தெரியும் எம்எல்டி -2. அதுக்கப்புறம் ப்ரெஷரோட டைமென்ஷன் அதுவும் நமக்கு தெரியும் எம்எல் -1 டி -2. ஓகே, எது கரெக்டுன்னு பார்ப்போமா. வெலாசிட்டி வந்துட்டு ஏ வந்து எம்மை குறிக்கும், பி வந்து எல்லை குறிக்கும், சி வந்து டீயை குறிக்கும். வெலாசிட்டி வந்து மாஸ் இருக்கா, மாஸ் எம் இல்லை, எல் டி பவர் -1 இருக்கும். ஸோ தப்பு. ஆக்சிலரேஷன் வந்துட்டு மாஸ் கிடையாது. ஸோ எல் டி பவர் -2 தான் இருக்கும், மாஸ் வராது. ஸோ அதுவும் தப்பு. ஃபோர்ஸ் வந்து மாஸ் இருக்கும், ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ப்ரெஷர் வந்து மாஸ் எம், எல் -1 டி பவர் -2. எஸ், அப்போ ப்ரெஷர் வந்து கரெக்டு. ஓகேவா. அப்போ இங்கே வந்து ஏ வந்துட்டு 1 அண்ட் பி வந்து -1 அண்ட் சி வந்துட்டு -2. ஓகே, ஏ வந்து 1, பி வந்து -1, சி வந்து -2 ஃபார் ப்ரெஷர். அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ப்ரெஷர் ஒரு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் பை ஏரியா. அப்போது அவங்க சால்வ் பண்ணி எம்எல் -1 டி -2ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். If the error in the measurement of radius of sphere is 2%, then the error in the determination of volume of the sphere will be. ஓகே, வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு நம்ம வந்து எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து 2% கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகே, வால்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும் 4/3 πr3. இதான் வந்து வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr3. ஓகே, அப்போது நமக்கு வந்து டெல்டா வி பை வி. ஓகே, 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். ஓகே, 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர், அதாவது ரேடியஸ் ஓட எரர் வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஸோ 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து 6%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் வந்து சொல்யூஷன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr3. அதான் வந்து ஃபார்முலா. Which two of the following 5 physical parameters have the same dimension? இதில் எதுக்கெல்லாம் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கும்? எனர்ஜி டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், யங்ஸ் மாடுலஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் வந்துட்டு எனர்ஜி டென்சிட்டிக்கும் யங்ஸ் மாடுலஸ்க்கும் தான் சேம் டைமென்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 and 4, அதாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு டைமென்ஷன் கிடையாது. மியூ இஸ் ஈக்குவல் டு n/c, n is equal to c/v அப்படின்னு இருக்கும். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு அதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைமென்ஷன் வேறு இருக்கும். ஓகே, எனர்ஜி டென்சிட்டிக்கு டைமென்ஷன் வந்துட்டு எனர்ஜி டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் சேம் டைமென்ஷன் தான். ஸோ எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இன்ட்டு வால்யூம். ஸோ எனர்ஜி பை வால்யூம் சால்வ் பண்ணால் நமக்கு ml2 t -2 டிவைட் பை வால்யூம் வந்து L3. அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு வந்து m பவர் L -1 t -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ml -1 t -2. இப்போ யங்ஸ் மாடுலஸ் பண்ணலாம். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் வந்து பண்ணோன்னா y இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் f பை a இன்ட்டு L பை டெல்டா எல். இப்போ இது கேன்சல் ஆயிரும். ஃபோர்ஸ் பை ஏரியா பண்ணலாம். ஸோ mlt -2 டிவைட் பை எல் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு ml -1 t -2
ஓகே சேமாக இருக்கும். யங்ஸ் மாடுலஸும் ml-1 t-2 தான் எனர்ஜி டென்சிட்டி, ml-1 t-2. அப்போ இதுக்கு தான் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே இதான் வந்து சொல்யூஷன். The dimensions of 1 and 4 are same. Answer on the option A. Dimensions of resistance in an electrical circuit in terms of dimension of mass m, of length L, of time t and of current I would be. Okay, resistance oda dimension கேக்குறாங்க. resistance நமக்கு தெரியும் v is equal to IR னு. அப்போ அதிலிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நமக்கு வந்து v by resistance R is equal to v by I அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஆனால் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. v வந்து வோல்டேஜ், v வந்துட்டு ஒர்க் டன் பை சார்ஜ், இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்துட்டு h is equal to I square RT. இந்த ஃபார்முலாவை போட்டு தான் நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். h is equal to I square RT. அப்போது தட் இஸ் R is equal to h by I square T. ஓகே ஆர் வந்து ஹீட்டை குறிக்கும். ஆர் வந்து ஹீட்டு, சரியா? ஹீட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, ஹீட் எனர்ஜி. ஓகே ஹீட் எனர்ஜி. ஸோ ஹெச் வந்துட்டு என்னது ml2t-2 டிவைட் பை ஐ ஸ்கொயர். ஓகே ஐ ஸ்கொயர் அப்புறம் டி. இப்போ இதை போட்டால் நமக்கு ml2t⁻−3i-2. அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியும் எழுதலாம், ml2t-3 a⁻−2. இதான் ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன். ஓகே ml2t-3 I-2. எஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ml2t-3 I-2. இதான் இவங்க அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. வோல்டேஜ் வந்து ஒர்க் டன் பை சார்ஜ், அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். The velocity v of a particle at time t is given by v is equal to at plus b by t plus c, where a, b and c are constants. The dimensions of a, b and c are. ஓகே இதில் a, b and c ஓட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரி அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிறது எழுதுறான். velocity v is equal to at plus b by t plus c. இதில் வந்து இந்த a, b, c இதோட டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகே நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி t is equal to c. ஓகே ஏன்னா ப்ளஸ் போட்டிருக்குல்ல அதனால். அப்போ சியோட டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு t. ஓகே அப்புறம் நமக்கு அக்கார்டிங் டு மறுபடி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி v is equal to at. ஓகே அப்போது a வந்துட்டு என்னது v by t, v வந்துட்டு வெலாசிட்டி, ஸோ L_t⁻−1 டிவைட் பை t நம்ம போட்டோம்னா நமக்கு L_t⁻−2 அப்படின்னு கிடைக்கும் a. அப்போ ஏவும் நமக்கு கிடச்சிருச்சு L_t⁻−2 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது கண்டுபிடிக்கணும். ஸோ v is equal to b by t plus c. ஆனால் நம்ம இதை எப்படி எழுதலாம்னா v is equal to b by t ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும். அப்படி பார்த்தா b is equal to v into t. v வந்து வெலாசிட்டி L_t⁻−1 into t போட்டோன்னா நமக்கு வந்து எல் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது டி கேன்சல் ஆயிரும். பி வந்து எல் அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ ஏ வந்து L_t−2, பி வந்து எல், சி வந்து டி. ஓகே கரெக்டாக பார்க்கலாம். எஸ் L_t−2, பி வந்து எல், அப்புறம் சி வந்து டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் வந்து சொல்யூஷன். The ratio of the dimensions of Planck's constant and that of moment of inertia is the dimensions of. Okay. Ratio of Planck's constant divide by என்னது moment of inertia. okay moment of inertia கேட்குறாங்க. Planck's constant h ரெப்ரசன்ட் பண்ணுவோம், moment of inertia வந்து i ரெப்ரசன்ட் பண்ணுவோம். h வந்து et அப்படின்னு நான் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் moment of inertia வந்து i is equal to mr ஸ்கொயர். ஓகே மிஸ்டர் ஸ்கொயர். எனர்ஜி வந்துட்டு ml2t-2 into t டிவைட் பை m வந்து மாஸ் m r ஸ்கொயர், ஸோ எல் ஸ்கொயர் இப்படி போட்டுக்கலாம். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இது கேன்சல் ஆயிரும் அண்டு எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு t⁻−1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் கிடைக்குது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பண்ணால் t-1 கிடைக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே இதுதான் வந்து சொல்யூஷன்.
The dimensions of universal gravitational constant. Universal gravitational constant G ஓட வேல்யூ வந்து m minus 1 L3 T minus 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F is equal to G m1 m2 by r square அப்படின்னு எழுதிடணும். அப்போ இதுலேருந்து G எடுத்தா FR square divide by m1 m2. ஓகே, m2. So G is equal to F வந்து mlt minus 2 r square. அப்போ L square divide by m2. ஓகே, அப்போ இதில் ஒன்று இதில் கேன்சல் ஆச்சுன்னா m minus 1 ஆயிரும். அப்புறம் இங்கே வந்து L3 ஆயிரும். அண்ட் இங்கே வந்து T வந்து minus 2 ஆயிரும். இதான் வந்து G ஓட டைமென்ஷன் m minus 1 L3 T minus 2. ஓகே, the unit of permittivity of free space epsilon naught is epsilon naught permittivity of free space ஓட யூனிட் கேட்குறாங்க. எப்சிலான் நாட் அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுவும் ஃபோர்ஸ்லேருந்து தான். F is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. ஓகே, இதுலேருந்து எப்சிலான் நாட் எடுக்கணும். எப்சிலான் நாட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு FR square by q1 q2 வந்துட்டு 1 by epsilon naught இருக்கும். அப்போ epsilon naught வந்து என்னவா இருக்கும்னா q1 q2 by FR square. ஓகே, epsilon naught இப்படி இருக்கும். அப்போ epsilon naught is equal to q1 அது வந்து q வந்து சார்ஜோட யூனிட் என்னது, கூலும். ஸோ கூலும் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, ஸோ கூலும் ஸ்கொயர் பர் ஃபோர்ஸ் வந்து யூனிட் நியூட்டன், ஆர் வந்து மீட்டர். ஓகே, ஸோ மீட்டர் ஸ்கொயர். அப்போது எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். The dimensions of Planck's constant equal to that of dimension of Planck's constant வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா angular momentum. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ dimensions of Planck's constant is equal to dimensions of angular momentum. ஓகே, Planck's constant ஓட டைமென்ஷனும் angular momentum ஓட டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். angular momentum வந்து L, Planck's constant வந்து H. ஓகே, அப்போது இங்கே வந்துட்டு Planck's constant வந்து ET அப்படின்ட்டு எழுதுவோம். அண்ட் angular momentum வந்து MVR அப்படிங்கிற ஃபார்முலாவில் போடுவோம். இல்லைனா angular momentum L is equal to moment of inertia I into angular velocity omega அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே இது பண்ணால் ml2 t minus 2 into t. அப்போது நமக்கு Planck's constant வந்து ml2 t minus 1 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் எல் வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் ஸ்கொயர், ஸோ எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா வந்துட்டு என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் t minus 1. அப்போ நம்ம பண்ணால் ml2 t minus 1 கிடச்சிரும். அப்போ ரெண்டும் சேமாக இருக்கா, ml2 t minus 1 ml2 t minus 1. எஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் த ஆன்சர். இதான் சொல்யூஷன். which pair do not have equal dimensions? எதுக்கு ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் இருக்காது? எனர்ஜி அண்ட் டார்க்குக்கு ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் தான். ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ் do not have equal dimensions. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். angular momentum and Planck's constant have equal dimension. elastic modulus and ப்ரெஷருக்கும் ஈக்குவல் டைமென்ஷன் தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ் தான் do not have equal டைமென்ஷன். ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு என்ன வரும்னா mlt minus 2 அப்படின்ட்டு வரும். அண்டு இம்பல்ஸ்க்கு வந்துட்டு என்ன வரும்னா இம்பல்ஸ். ஓகே, இம்பல்ஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஓகே, அப்போ mlt minus 2 இன்டூ டி பண்ணால் நமக்கு mlt minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸுக்கும் இம்பல்ஸ்க்கும் வேறு டைமென்ஷன். இம்பல்ஸ்க்கு வந்து mlt minus 1 கிடைக்குது, ரெண்டுக்கும் வேறு டைமென்ஷன். ஸோ தட் டசன்ட் ஹாவ் ஈக்குவல் டைமென்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். The dimensional formula of magnetic fluxes. magnetic flux ஓட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ magnetic flux ஓட ஃபார்முலா என்னன்னா phi is equal to BA.
இதான் வந்து ஃபார்முலா. பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியாது, அதனால நம்ம F is equal to BIL இந்த ஃபார்முலா, F is equal to bill இந்த ஃபார்முலாவில் நம்ம B என்னன்னா F/IL அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு B வந்துட்டு F/ILன்னு எழுதலாம். ஸோ F/IL இன்ட்டு A. ஓகேவா, இப்படி கிடைக்கும். அப்போது F வந்து MLT - 2, A வந்து ஏரியா, அப்போ L ஸ்கொயர் டிவைட் பை I இன்ட்டு L. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு L இந்த ஒரு L கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா ML2 T - 2 I - 2 அப்படின்னு I - 1 அப்படின்னு கிடைக்கும். இல்லைனா நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ML2 T - 2 A - 1 இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ML2 T - 1 A - 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன். ஓகேவா, ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு BA அதுதான் ஃபார்முலா, அதுலேருந்து நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். ML2 T - 2 A - 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு BA. அப்போ F இஸ் ஈக்குவல் டு பில்லு, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ML2 T - 2 A - 1 அதான் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட dimension. An equation is given here, P plus A by V square is equal to B theta by V, where P வந்து pressure, V volume and theta absolute temperature. If A and B are constants, the dimensions of A will be. Okay, A ஓட dimension கண்டுபிடிக்கணும். அப்போ P plus A by V square is equal to B theta by V. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏவோட டைமென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி P is equal to A by V square. ஓகே, அப்போ ஏ வந்துட்டு என்ன வரும், PV ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். P வந்துட்டு அவங்க ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்க, அதனால ML - 1 T - 2 அன்ட்டு வால்யூம் வந்துட்டு L கியூபா, அப்போ 3 to 6, அப்போ L 6. அப்போ நமக்கு இது சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு வந்து ML5 T - 2 அப்படின்னு கிடைக்கும். ML5 T - 2 ML5 T - 2 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எஸ், கரெக்ட், ML5 T - 2 இதை வந்து சொல்யூஷன். The density of a cube is measured by measuring its mass and length of its sides. If the maximum error in the measurement of mass and length are 3% and 2% respectively, the maximum error in the measurement of density would be. Okay, density ஓட maximum error கேட்குறாங்க. ஓகே, அப்போ மாஸ்க்கு வந்துட்டு, அதாவது மாஸ் டெல்டா M/M, இந்த மேக்ஸிமம் எரர் அது வந்து எவ்வளோனா 3%ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு லென்த்து வந்து அதாவது டெல்டா L/L அது வந்து 2% கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க கேட்குறது வந்துட்டு மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி கேட்குறாங்க. மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி என்ன அப்படின்னு. அப்போது டெல்டா ρ/ρ இஸ் ஈக்குவல் டு டெல்டா M/M, ஏன்னா வந்து டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூமா, அதனால் ப்ளஸ் இங்கே வந்து லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து நமக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்ட்டு தெரியும் நமக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம எப்படி எழுதணும்னா மாஸ் பை வால்யூம் வந்து லென்த் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ டெல்டா ρ/ρ இஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதுகிறேன் சரியா, இந்த இது 3 into delta L/L. ஓகே, ஸோ டெல்டா M/M என்ன 3% ப்ளஸ் 3 into லென்த்து டெல்டா L/L 2%. 3 into 2 என்னது, 3 2s are 6. ஓகேவா, 3 into 2%. அப்போ 3 ப்ளஸ் 3 2s are 6. அப்போ 6 + 3 என்ன, 3 + 6 9% கிடைக்கும். அப்போ 9% தான் ஆன்சர். 9% ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, மேக்ஸிமம் எரர் இன் மாஸ் அண்ட் மேக்ஸிமம் எரர் இன் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 9% கிடச்சிருச்சு. The dimensions of impulse are equal to that of. இம்பல்ஸோட டைமென்ஷனும் எதுவும் ஈக்குவலாக இருக்கும்னா ப்ரெஷராக கிடையாது, லீனியர் மொமெண்டமா, எஸ்.
இம்பல்ஸ்க்கும் லீனியர் மொமெண்ட்டுக்கும் தான் சேம் டைமென்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ் கிடையாது, ஆங்குலர் மொமெண்டம் வராது. ஸோ த டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் லீனியர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல். ஓகேவா? எப்படின்னா இம்பல்ஸ் ஓகே. ஸோ இம்பல்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகே பண்ணால் நமக்கு mlt மைனஸ் 2 இன்ட்டு டி, அப்போ நமக்கு mlt மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் இம்பல்ஸ். அண்ட் லீனியர் மொமெண்டம் வந்துட்டு p is equal to mv, அதான ஃபார்முலா. ஸோ v வந்துட்டு lt மைனஸ் 1. எஸ், அப்போது இது ரெண்டும் சேமாக இருக்குது, mlt மைனஸ் 1 mlt மைனஸ் 1. ஸோ த டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் லீனியர் மொமெண்டம் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லீனியர் மொமெண்டம். Which of the following dimensions will be the same as that of time? ஓகே, டைமுக்கு ஈக்குவலாக எந்த டைமென்ஷன் இருக்கும்? நமக்கு வந்து தெரியும், டைமுக்கு வந்து எந்த சிஆர் அது வந்து டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் L/R இதுவும் வந்து டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும், √LC இதுவும் வந்து டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது L/R. ஸோ L/R இதான் வந்துட்டு டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும் டைமென்ஷன். ஓகே, L/R அதுதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? L/R. அப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியணும் V is equal to IR ஃபார்முலா. அப்போது நமக்கு வந்துட்டு LdI/dt அது ஒரு ஃபார்முலா தெரியணும். அப்போது IR is equal to LI/T. அப்போது நமக்கு L/R வந்துட்டு நமக்கு டைம் கிடச்சிருச்சா? ஸோ இந்த டைம் வந்துட்டு நமக்கு L/R அப்படின்னு கிடச்சிரும். இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு டைம் வந்துட்டு என்னென்னா L/R தான் நமக்கு டைம். ஓகே, இதுதான் ஆன்சர். V is equal to IR, that is equal to LdI/dt. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து டைம் T is equal to L/R. Which of the following is a dimensional constant? Relative density, gravitational constant, refractive index, Poisson's ratio. இதில் எது dimensional constant கேட்டிருக்காங்க? Gravitational constant is the dimensional constant. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் டைமென்ஷன்லெஸ் தான், μ is equal to c/v. ஓகே, பாய்சன்ஸ் ரேஷியோவும் டைமென்ஷன்லெஸ் தான். ஸோ அப்போ டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் இதில் எதுனா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஏன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு m-1 L3 T-2 அப்படிங்கிற டைமென்ஷன் இருக்குது. ஓகே, ரிலேட்டிவ் டென்சிட்டி, refractive index and Poisson's ratio, all the three are ratios, therefore they are dimensionless constants. The dimensions of RC is CR எல்லாம் ஒன்று தான். ஓகே, the dimensions of RC is time. ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர், டைம். ஏன்னா வந்துட்டு ஓகே கண்டுபிடிக்கலாம். ஆர்சியோட டைமென்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா டைம். ஓகேவா? ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம், கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ் இன்ட்டு செகண்டு. ஓகேவா? அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு செகண்ட் கிடைக்கும். செகண்ட் வந்து என்னது? டைம். செகண்ட் ஓட டைமோட யூனிட் தான் செகண்ட். அப்போ டைம் தான் வந்து ஆன்சர். ஓகே, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்துட்டு ஓம் இன்வர்ஸ் இன்ட்டு செகண்டு. ஓகே, நமக்கு டைம் கிடைக்கும். சிஆர் நம்ம தள்ள சிஆர் டைமுக்கு வர மாட்டார். ஓகே, ஆர்சியோட டைமென்ஷன்ஸ் என்னது? டைம். ஆப்ஷன் சி. Percentage errors in the measurement of mass and speed are 2% and 3% respectively. The error in the estimate of kinetic energy obtained by measuring mass and speed will be. Okay, error in the kinetic energy கேட்குறாங்க. அப்புறம் mass வந்து 2% கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்பீடு வந்துட்டு 3% கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்மக்கிட்ட எரர் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜின்னு கேட்குறாங்க. ஸோ கைனட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? 12mv². ஓகே, அதோட எரர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா KE/KE இஸ் ஈக்குவல் டு டெல்டா m/m ப்ளஸ் 2 × டெல்டா v/v.
that is equal to mass வந்து 2%. ஸோ 2 + 2 into 3 சரி அப்போ 2 + 2 3 சார் 6 2 + 6 வந்துட்டு 8 ஸோ 8%. அதான் ஆன்சரா? எஸ் 8%. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே கைனட்டிக் எனர்ஜி ஃபார்மில் 12mv² வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8% தான் ஆன்சர். Which of the following has the dimensions of pressure? Pressure or dimension. Pressure வந்து force by area. அதாவது ml minus 1 t minus 2. ml minus 1 t minus 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதான் வந்து ப்ரெஷரோட டைமென்ஷன். ml minus 1 t minus 2. Turpentine oil is flowing through a tube of length L and radius R. The pressure difference between the two ends of the tube is P. The viscosity of oil is given by neta is equal to P into R square minus X square by 4VL, where V is the velocity of oil at a distance X from the axis of the tube. The dimensions of neta are. neta oda dimensions என்னன்னு கேக்குறாங்க. neta வந்து viscosity. viscosity oda dimensions வந்து நமக்கு தெரியும். அதாவது நீட்டா ஒரு டைமென்ஷன்ஸ் ml minus 1 t minus 2 ml minus 1 t minus 1 அதான் அதோட டைமென்ஷன். ml minus 1 t minus 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதான் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன். இவங்க கொடுத்துருக்கதை வச்சு பண்ணி பார்க்கலாம். நீட்டா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4VL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த நீட்டாவோட டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா ml minus 1 t minus 1 அதுதான் வந்து நீட்டாவோட டைமென்ஷன். ஓகே சொல்யூஷன் பார்க்கணும். ப்ரெஷரோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ml minus 1 t minus 2. டைமென்ஷன்ஸ் ஆஃப் r வந்து ரேடியஸ் ஸோ l. டைமென்ஷன்ஸ் ஆஃப் v வந்து வெலாசிட்டி lt minus 1. டைமென்ஷன்ஸ் ஆஃப் l லென்த்து ஸோ l. டைமென்ஷன் ஆஃப் நீட்டா வந்து இவங்க கொடுத்துருக்கிறத பற்றி பார்த்தா p ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4VL. ப்ரெஷரோட டைமென்ஷன் அப்புறம் இங்கே வந்து ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். ஸோ l ஸ்கொயர் டிவைட் பை velocity into length. So lt minus 1 into l. இது சால்வ் பண்ணால் நமக்கு இங்கே வந்து l ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்புறம் அப்போ ml minus 1 இந்த minus 1 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ t minus 1. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ml minus 1 t minus 1. The time dependence of a physical quantity P is given by P is equal to P naught exponential minus alpha t square, where alpha is a constant and t is the time. The constant alpha, okay, constant alpha என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம். P is equal to P naught exponential minus alpha t square. இதில் வந்து ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இப்போது இந்த மைனஸ் ஆல்ஃபா டி எக்ஸ்பொனென்ஷியலில் இருக்கிறதுனால இது வந்து வராது டைமென்ஷன்லெஸ். ஸோ மைனஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/t ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் என்னது t minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே t minus 2 has dimensions t minus 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே ஆல்ஃபா டி ஸ்கொயர் இஸ் டைமென்ஷன்லெஸ் இங்கே. ஸோ இப்படி எழுதியிருக்கோம். டைமென்ஷன் வந்துட்டு t minus 2 இருக்கும் ஆல்ஃபாவோட டைமென்ஷன் இங்கே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. P represents radiation pressure, C represents speed of light, and S represents radiation energy striking per unit area per second. The non-zero integers x, y, z such as p power x, s power y, c power z is dimensionless r அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம். ஓகே P வந்துட்டு ப்ரெஷர். ஸோ ml minus 1 t minus 2. அதுக்கப்புறம் எஸ் வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜி ஸ்ட்ரைக்கிங் per யூனிட் ஏரியா per செகண்ட். எனர்ஜி ஸ்ட்ரைக்கிங் per யூனிட் ஏரியா per செகண்ட். ஓகே அதாவது வந்துட்டு ml 2t minus 2 டிவைட் பை ஏரியா என்னது l ஸ்கொயர், செகண்ட் வந்து t. ஓகே இது வந்து பண்ணோன்னா நமக்கு t பவர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கிது. எஸ் வந்து t பவர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கிது. அண்டு சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு lt minus 1 அது தெரியும். இப்போது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா p பவர் எக்ஸ், எஸ் பவர் ஒய் அண்டு சி பவர் ஜெட் கண்டுபிடிக்கணும். அது வந்து அவங்க வந்து டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்லெஸ். ஓகே அதாவது
என்னன்னா m power 0 l power 0 t power 0 is equal to p power x s power y and c power z. இப்போ இந்த x y z அது வந்து கண்டுபிடிக்கணும் என்னன்னு கேட்குறாங்க. x y z ஓகே கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த மூணுமே வந்து 1 1 1 அப்படி இருக்காது. இந்த மூணுமே வந்து -1 -1 -1 அப்படின்ட்டு டினாமினேட்டர் அப்படியும் இருக்காது, நியூமரேட்டர்லையும் மூணுமே இருக்காது. ஓகே அப்படி இருந்தால் அது டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்காதுல்ல. அப்போ இது வந்து என்ன போட்டால் டைமென்ஷன்லெஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இப்போ வந்து எக்ஸ் வந்து 1 அண்ட் ஒய் வந்துட்டு -1 அண்ட் ஜெட்டு வந்து 1 அப்படின்ட்டு இருக்குன்னா அப்போது பி வந்துட்டு மேலே இருக்கும் அண்டு எஸ் வந்து கீழே இருக்கும் அண்டு சி வந்து மேலே இருக்கும். இப்படி PC/S அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது P வந்து ப்ரெஷராக ml -1 T -2 அண்டு சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டாக LT -1 டிவைட் பை எஸ் வந்துட்டு MT -3 ஓகே mm கேன்சல் ஆகிடும் அண்டு டி வந்து -3 கேன்சல் ஆகிடும் அண்டு எல்லும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இது டைமென்ஷன்லெஸ் ஆயிடுச்சு. M0 L0 T0 ஓகே அப்போ இது டைமென்ஷன்லெஸ் அவங்க சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இது ஆன்சர் வந்து என்ன வரும்னா இதுதான். அவங்க XYZ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 1 அண்ட் ஒய் வந்துட்டு -1 அண்ட் ஜெட்டு வந்துட்டு 1 ஓகே இதான் வந்து ஆன்சர். எக்ஸ் 1 ஒய் -1 ஜெட் வந்து 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. x is equal to 1, y is equal to -1, z is equal to 1. A certain body weighs 22.42 gram and has a measured volume of 4.7 cc. cc வந்து 1 cc is equal to 1 ml is equal to 1 centimeter cube. Okay. The possible error in the measurement of mass and volume are 0.01 gram and 0.1 cc. Then maximum error in the density will be. Okay. Maximum error in density கண்டுபிடிக்கணும். ஓகே மாஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க அண்ட் டெல்டா m/m அதாவது என்னது மாஸ் அண்ட் வால்யூம். மாஸ் வந்து இவ்வளோ அண்ட் வால்யூம் வந்துட்டு இவ்வளோ, அதாவது எரர் கேட்டிருக்க பாசிபிள் எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா m/m வந்துட்டு 0.01 கிராம் அண்டு டெல்டா v/v வந்துட்டு 0.1 cc. ஓகே நம்ம வந்து டெல்டா ρ/ρ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், மாஸ் பை வால்யூம்னு சொல்லிட்டு, மாஸ் பை வால்யூம். அப்போது டெல்டா ρ/ρ இஸ் ஈக்குவல் டு டெல்டா m/m ப்ளஸ் டெல்டா v/v. ஓகே கண்டுபிடிச்சா நமக்கு டெல்டா m/m ப்ளஸ் டெல்டா v/v இன்ட்டு 100%. ஏன்னா அது மேக்ஸிமம் எரர் இந்த டென்சிட்டி வில் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா m வந்து 0.01 டிவைட் பை m வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 22.42 கிராம்னு. ஸோ 22.42 இன்ட்டு 100 ப்ளஸ் டெல்டா v வந்து 0.1 cc டிவைட் பை வியோட வேல்யூ வால்யூம் கொடுத்துருக்காங்க 4.7 cc. ஸோ 4.7 இன்ட்டு 100. ஓகே இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/22.42 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் ஓகே இங்கே வந்து 10/4.7 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே அப்போ இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக 5 அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே வந்து 2 ஆகிடும். அண்டு நம்ம வந்து 1/22.42 அதாவது 1/22 அப்படின்னு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.04 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.04 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2 கிடைக்கும் 2. அப்போ எப்படியும் நமக்கு வந்து 2.04 தான் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 2% அப்படி கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2%. கரெக்டாக ஆன்சர் வந்து 2%. எஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2%. இதுதான் வந்து ஆன்சர். The dimensional formula
of permeability of free space mu0s. Okay, permeability of free space mu0 permeability ஓட dimension கேக்குறாங்க. So mu0 ஓட dimension கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் F is equal to mu0 I1 I2 L by 2 pi r. Okay, இது வந்து ஃபார்முலா F is equal to mu0 I1 I2 L by 2 pi r. அப்போ இதுவும் கேன்சல், எல்லும் ஆரும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா வந்து ரெண்டுமே லென்த்து. அதனால் இப்படி பார்த்தா நமக்கு வந்து இதுலேருந்து என்ன கிடைக்குது, mu0 permeability தானே கண்டுபிடிக்கணும். ஸோ permeability mu0 is equal to F by I square இப்படி கிடைக்கும். ஸோ mu0 permeability mu0 is equal to F by I square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ that is equal to mu0 is equal to F வந்துட்டு mlt minus 2 by I square that is equal to mlt minus 2 I minus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா mlt minus 2 a minus 2 அப்படின்னு கிடைக்கும். mlt minus 2 a minus 2. எஸ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, permeability of free space. அதாவது ஃபோர்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். F is equal to mu0 I1 I2 L by 2 pi r. அதாவது mu0 is equal to F by I square. அப்போ நமக்கு கிடைச்சிரும். The frequency of vibration F of a mass m suspended from a spring constant k is given by a relation F is equal to am power x k power y, where a is a dimensionless constant. The value of x and y are x and y ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். F is equal to a m power x k power y. ஓகே, இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is dimensionless constant. ஓகே, இந்த a வந்துட்டு ஒரு dimensionless constant. ஓகே, அதுக்கப்புறம் இந்த f வந்துட்டு frequency denote பண்ணுது, frequency. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா values of x and y. இந்த x and y ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். x and y ரெண்டுமே half இருக்காது, அண்டு x and y ரெண்டுமே -12 இருக்காது. ஸோ ஓகே, கண்டுபிடிக்கலாம். இப்போ x is equal to -12 and y is equal to +12 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், F is equal to a m power -12 k power half அப்படின்னு இருக்கா. அதாவது F is equal to kx, k is equal to F by x. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா F is equal to kx, k இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் k. ஸோ k is equal to F by x. F வந்துட்டு mlt minus 2 divided by L அப்படி போட்டால் நமக்கு mt minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, k வந்து mt minus 2. அப்போது இது F is equal to a, இந்த கொஸ்டின்லேருந்து F is equal to a இது root k by m இப்படின்னு வரும். ஸோ F is equal to a root k ஓட வேல்யூ என்னது, mt minus 2ன்னு கண்டுபிடிச்சோம். டைமென்ஷன் mt minus 2 divide by m. ஸோ m அப்போ பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குது, a root t minus 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு கரெக்டாக ஃப்ரீக்வன்சி கிடைக்குதா, எஸ் கிடைக்குது, t minus 1. ஏன்னா இது ரூட் விட்டு வெளியில் எடுத்தால் t பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். எஸ், அதுதான் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனும். அப்போது இதோட ஆன்சர் வந்து இதுதான். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து -12, ஒய் வந்து +12. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் வந்து சொல்யூஷன். According to Newton, the viscous force acting between liquid layers of area A and velocity gradient delta V by delta Z is given by F is equal to -neta A delta V by delta Z, where neta is constant called coefficient of viscosity. The dimensional formula of neta is. Okay, neta ஓட டைமென்ஷன் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் ml -1 t -1ன்னு, இருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, F is equal to -neta A delta V by delta Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது
இதுலேருந்து நம்ம நீட்டாக கண்டுபிடிக்கணும். நீட்டாக வந்துட்டு என்னென்னா டெல்டா ஜெட் எஃப் டிவைட் பை ஏ டெல்டா வி. அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா வி பை ஜெட் வந்துட்டு என்னது வெலாசிட்டி கிரேடியன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வெலாசிட்டி டிவைட் பை லென்த், அதாவது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எல் டிவைட் பை ஏ. இங்கே வந்து வெலாசிட்டி. ஓகேவா? ஓகே, அப்போ இங்கே லென்த்து ஏரியா வந்து லென்த் இன்டூ லென்த்து. ஸோ இது கட் பண்ணால் இங்கே ஒரு லென்த் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வந்து எம்எல்டி மைனஸ் 2 டிவைட் பை லென்த்து. ஸோ எல் அப்புறம் ஏ வெலாசிட்டி வந்து எல்டி மைனஸ் 1. அப்போது சால்வ் பண்ணால் நமக்கு எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 1 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ மைனஸ் 1 ஆயிடுச்சு. ஓகே, நீட்டாவோட டைமென்ஷன் வந்துட்டு எம்எல் மைனஸ் 1 டி மைனஸ் 1. எம்எல் மைனஸ் 1 டி மைனஸ் 1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. If x is equal to at plus bt square, where x is the distance travelled by the body in kilometers while t is the time in seconds, then the units of b is. b ஓட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. x is equal to at plus bt square. ஓகே, அவங்க வந்து b ஓட யூனிட் தானே கேட்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி x is equal to at is equal to bt square. x is equal to bt square. So b is equal to x by t square, that is equal to x on the distance, so l divided by t on the time, so t square that is equal to l t power minus 2. okay, இது வந்து யூனிட்டாக நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் வந்து கிலோமீட்டர் அண்டு t இது வந்து செகண்ட் s minus 2. ஓகே, இதையும் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் வந்து அதோட சொல்யூஷன். Of the following quantities, which one has dimensions different from the remaining three? ஏதோ ஒன்றுக்கு மட்டும் டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனர்ஜி per யூனிட் வால்யூம், ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா, இதெல்லாம் ப்ரெஷரோட டைமென்ஷன் தான். ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் per யூனிட் வால்யூம், அதுவும் வந்து சேம் ப்ரெஷர். இது மூணுக்குமே சேம் டைமென்ஷன் தான். ஆங்குலர் மொமெண்டம்க்கு தான் வேறு டைமென்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, இது வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஆங்குலர் மொமெண்டம், நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். எல் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர். ஓகே, எம் வந்துட்டு எம், வி வந்து எல்டி மைனஸ் 1, ஆர் வந்து எல். ஸோ நமக்கு எம்எல்2 டி மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் டைமென்ஷன். இல்லைனா ஆங்குலர் மொமெண்டம்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. எல் இஸ் ஈக்குவல் டு moment of inertia I into angular velocity omega. So mr square into omega. omega வந்து frequency ஓட dimension இருக்கும். So ml square omega வந்து t minus 1. ஓகே, ஸோ angular momentumக்கு சேம் dimension தான் இருக்குது. அதாவது angular momentum ஓட dimension வந்து ml2 t minus 1 தான். அதுக்கப்புறம் இது எனர்ஜி per யூனிட் வால்யூமு ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியாக்கெல்லாம் ப்ரெஷரோட டைமென்ஷன் தான் இருக்கும். அதாவது எம்எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2. ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் அது கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்டு சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஸோ வால்டேஜுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒர்க் டன் பை சார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் டன் பை சார்ஜ் இன்ட்டு சார்ஜ் பை வால்யூம். சார்ஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒர்க் டன் பை வால்யூம். ஓகே, ஒர்க் டன் பை வால்யூம். ஒர்க் டன் பை வால்யூம் வந்து என்னென்னது ml2 t minus 2 டிவைட் பை l cube. ஓகே, பண்ணணுன்னா நமக்கு ml minus 1 t minus 2. எஸ், அதே யூனிட் கிடச்சிருச்சு. ப்ரெஷர் அண்டு எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் பண்ணால் நமக்கு அதே டைமென்ஷன் தான் கிடைக்கும். இதுலேயும் அதுதான் கிடச்சிருக்கு, ml minus 1 t minus 2 சொல்லிட்டு. ஓகே, இதான் வந்து அதோட சொல்யூஷன். அதோட டைமென்ஷன் ml minus 1 t minus 2.
ஆங்குலர் மொமெண்டமுக்கு தான் வேறு டைமென்ஷன் கிடச்சிருக்கு ml2t-1ன்னு. மற்ற எல்லாத்துக்கும் சேம். ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா நம்ம எழுதலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் நான் வந்து இஎம்எஃப் பேஸில் எழுதுனா E is equal to L di/dt எழுதணும். ஆனால் நான் வந்து எனர்ஜி பேஸில் எழுதுறேன், அப்போ தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா E is equal to ½Li². ஓகே, இதுதான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. E is equal to ½Li². அப்போ L வந்து என்னது E/I². ஓகே, இதுதான் வந்து இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. L is equal to E/I². ஸோ E வந்து என்னது ml2t-2 divided by I². that is equal to நமக்கு ml2t-2 I-2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ml2t-2 A-2 அப்படின்னு கிடைக்கும். ml2t-2 A-2 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நம்ம எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ Li² யூஸ் பண்ணி L is equal to E/I². அதான் செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ நமக்கு ml2t-2 A-2ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டார்க். டார்க்கோட டைமென்ஷன் என்ன? ml2t-2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எஸ். டார்க்கு ஒர்க் டன் எனர்ஜிக்கெலாம் சேம் டைமென்ஷன் தான் இருக்கும், ml2t-2. ஓகே, டார்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது R×F. ஓகேவா? ஸோ டார்க் வந்து R×F, அதாவது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே, அதான் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்னது? mlt-2. டிஸ்டன்ஸ் இது வந்து L. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ml2t-2 கிடச்சிச்சா? அதான் டார்க்கோட டைமென்ஷன் ml2t-2. டார்க் tau is equal to force into distance, ml2t-2. If C and R denote capacitance and resistance, the dimensional formula of CR ஓட dimension என்னது? time t. okay, m0 L0 t1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை சிஆர் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா எழுதி ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் C is equal to சார்ஜ் டிவைட் பை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா C is equal to சார்ஜ் பை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R is equal to பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பை கரண்ட். ஓகேவா? V is equal to IR ஃபார்முலாலேருந்து R is equal to V/I. அதான் போட்டு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் பண்ணி டைமென்ஷனல் ஃபார்முலா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா வந்து இங்கே சார்ஜ் டிவைட் பை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ். ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் வந்து ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம் L is equal to mvr அதை வச்சு கண்டுபிடிச்சோம். எப்படினாலும் mlt-1 அதான் வரப்போகுது. இன்னும் ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா அது நான் லீனியர் மொமெண்டமோட சொல்லிட்டேன். ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா வந்துட்டு ml2t-1ன்னு வரும். mlt-1 L. அப்போ நமக்கு ml2t-1 அப்படின்னு வரும். இல்லைனா ஆங்குலர் மொமெண்டமுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னது? L is equal to moment of inertia I into omega, angular velocity omega. So moment of inertia என்னது? mr² into omega. So ml2 omega வந்துட்டு angular velocity t-1. ஸோ நமக்கு ml2t-1 எந்த மெத்தட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்துட்டு ml2t-1 அதான் வந்து டைமென்ஷன். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ml2t-1. இவங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோட டைமென்ஷன் வந்துட்டு ml2t-1.